நாம இன்னைக்கு பார்க்க போறது இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன பேட்ஸ் ஆஃப் பாலிவுட்ங்கிற ஒரு தரமான ஹிந்தி சீரிஸ் தாங்க. இது ஷாருக் கானோட பையன் ஆரியன் கான் டைரக்ட் பண்ண வெப் சீரிஸ். டைரக்ஷன்லயே பாலிவுட்ட வச்சு செஞ்சிருக்காப்ல. சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள நடக்கிற பாலிடிக்ஸ், நெப்போட்டிசம், ஹீரோயிசம்னு எல்லாத்த பத்தியும் பயங்கர ஃபன்னா சொல்லியிருக்காங்க. டைரக்டரே ஒரு மிகப்பெரிய நெப்போ கிட்டுங்கிறதால அப்பாவோட இன்ஃபுளுன்ஸை வச்சு ரன்வீர், டைரக்டர் ராஜமௌலி, ஆமீர் கான், சல்மான் கான்னு கண்ணில் மாற்ற எல்லாரையும் நடிக்க வச்சிருக்காப்ல. அவங்க எல்லாம் என்ன கேரக்டர் பண்ணிருக்காங்கன்னு கதைக்குள்ள போய் பார்ப்போம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு ஹைப்புங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து விட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகுங்க. சீரிஸோட ஓப்பனிங்ல மூவி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்க ஒரு செட்டை காட்டுறாங்க. அங்க பில்டிங் டு பில்டிங் ஜம்ப் பண்ற ஒரு சேசிங் சீன் போயிட்டு இருக்குங்க. ஆக்ஷன் சொன்னோன்னே ஸ்டண்ட்மேன் ஓடி போய் பில்டிங்ல இருந்து ஆப்போசிட் பில்டிங்க்கு தாவ ஆளு பார்த்தா அந்த பக்கம் தாவ முடியாம கண்ணாப்பண்ணான்னு அங்கேயும் இங்கேயும் அடிச்சு கீழே விழுந்துடுறான். ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு எல்லாரும் பரபரப்பா ஓடி வராங்க. ஆனா அவன் கால்லாம் முறிஞ்சு போய் அசைய முடியாம கிடக்கான். அப்ப கூட அடிப்பட்டவனை பத்தி கவலைப்படாம வேற ஸ்டண்ட்மேனை கூப்பிடுங்கன்னு இன்னொரு ஸ்டண்ட்மேனை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இப்போதைக்கு பேக்கப் யாரும் இல்லையா, இதனால டீமுக்குள்ள பயங்கரமா வாக்குவாதம் ஆக ஆரம்பிச்சிருது. அப்ப பார்த்து ப்ரொடியூசர் வேற அங்க வந்துடுறாருங்க. இவர் பேரு ஃப்ரெட்டி. சோடாவாலான ப்ரொடக்ஷன் வச்சிருக்காப்ல. இவர் என்னடான்னா நான் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சாகணும்னு கட் அண்ட் ரைட்டா சொல்ல அவங்க இப்ப ஆள் இல்ல சார், நாளைக்கு முடிச்சிடுறோம்னு கேக்குறாங்க. அது ஃப்ரெட்டிக்கு சுத்தமா பிடிக்கல. அப்பதான் இந்த ஸ்டண்ட்டை நான் பண்றேன்னு ஒரு குரல் கேக்குது. அது வேற யாரும் இல்லங்க, இவர் தான் இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்க படத்தோட ஹீரோ. அப்புறம் இந்த சீரிஸோட ஹீரோவும் அவர் தான். ஏன்னா இவரை சுத்தியும் இவரோட ஆங்கிள்லயும் தான் அந்த கதையே நகரும். இவரோட பேரு இதுல ஆஸ்மான். இதுவரையும் 1-2 படம் நடிச்சிருக்காப்ல. இவருக்குன்னு மார்க்கெட்ல ஒரு நல்ல பேர் இருக்கு. கூட இருக்கிற இந்த பொண்ணு தாங்க ஹீரோவோட மேனேஜர். அதோட அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. ஹீரோ நான் அந்த ஸ்டண்ட் பண்றேன்னு சொன்னோன்னே அவங்க இதெல்லாம் நம்ம கான்ட்ராக்ட்ல வராது, வேணாம்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஹீரோ நான் தான் இந்த ஸ்டண்ட் பண்ணுவேன்னு சொல்லிடுறாரு. இப்ப ஆக்ஷன் சொன்னோன்னே ஹீரோ ஓடி போய் பில்டிங் டு பில்டிங் ஜம்ப் பண்ண அது அப்படியே பேக்ரவுண்ட்ல இருக்கிற ப்ளூ மேட்ல இருந்து அந்த படத்தோட சீனாவே சேஞ்ச் ஆகுற மாதிரி டிரான்சிஷன் ஆகுதுங்க. அங்க இருந்து ஜம்ப் பண்ணவரு கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடி இருக்கிற ஒரு பில்டிங்குள்ள மாஸா என்ட்ரி கொடுக்குறாரு. கண்ணாடி எல்லாம் உடச்சுக்கிட்டு என்ட்ரி கொடுத்தவரு அங்க இருந்த எல்லா கேங்ஸ்டரையும் போட்டு பொழக்க ஆரம்பிச்சிடுறாரு. கடைசியா அந்த கூட்டத்தோட தலைவனை ஷூட் பண்ண அப்பதான் ரிவால்வர்னு படத்தோட டைட்டில போட்டு முடிக்கிறாங்க. அப்படியே அந்த ஷாட்ல இருந்து டிரான்சிஷன் பண்ணா தியேட்டர்ல ஒரே செலிப்ரேஷனா இருக்கு. படம் வெறித்தனமா இருக்குன்னு ஃபேன்ஸ் எல்லாம் தியேட்டர்ல கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோவும் இவ்வளவு நேரம் அவங்க கூட தாங்க உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அத கூட்டத்துல இருந்த ஒருத்தன் பார்க்க பைபிள்ல சும்மா இல்லாம தலைவன் ஆஸ்மான் வந்திருக்காருடான்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். அவ்வளவுதான், ஹீரோவே நேர்ல வந்தா ஃபேன்ஸ் சும்மா இருப்பாங்களா, அவரை மொத்தமா ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அவங்க கிட்ட ஹீரோ நல்லா மாட்டிக்கிட்டாருங்க. ஃபேன்ஸோட அன்பால அவரோட சட்டையே கிழிஞ்சிட்டுனா பாத்துக்கோங்களேன். இருந்தாலும் கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வெளில வந்தா சில பேர் அவரை விடாம துரத்திக்கிட்டு வராங்க. நல்ல வேலை அங்கேயும் எங்கேயும் மறைஞ்சு வெறி கொண்ட ஃபேன்ஸ் கிட்ட இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி வெளில வந்துடுறாரு. ஃபேன்ஸ் கிட்ட ஹீரோவை மாட்டி விட்டது வேற யாரும் இல்லங்க, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பர்வேஸ் தான். சும்மா நம்ம ஃப்ரெண்டு ஃபேன்ஸ் கூட என்கேஜிங்கா இருக்கட்டும்னு ஹீரோவை வச்சு ஃபன் பண்ணிருக்காப்ல. 2 பேரும் தியேட்டர்ல இருந்து வெளில வந்துகிட்டு இருக்கப்ப எழுத்தாப்புல 4-5 அல்ல கைங்க வராங்க. அவங்கள பார்த்தோன்னா பர்வேஸ் அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். எல்லாரும் பர்வேஸ்க்கு தெரிஞ்சவங்க தாங்க. அவனுங்க பார்த்தா ஹீரோவையே ராகிங் பண்றானுங்க. அதுலயும் அந்த கேங்ல குட்டியா ஒருத்தன் இருக்கான். அவன் ஹீரோ கிட்ட துப்பாக்கியை காட்டி அவங்களுக்கு வணக்கம் வைக்க சொல்றான். உடனே ஹீரோவும் பயந்து போய் அவங்களுக்கு வணக்கம் வைக்க எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. பயலுக பிராங்க் பண்ணிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ ஏதோ அவங்களோட தோஸ்து மாதிரி இங்க வான கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதோட அவனுங்க கஃபூர் பாய்க்கு உன்னோட படம் பிடிச்சிருக்குன்னு சொல்ல அதை கேட்டு ஹீரோக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுது. குஷி ஆயிடுறாப்ல. சரி ஏதோ பெரிய ஆளு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கஃபூர் பாய்ங்கிறவன் ஒரு மாஃபியா கும்பலோட தலைவன். 4-5 ஸ்டேட்ல வாண்டட் லிஸ்ட்ல வேற இருக்கான். அவனுக்கு படம் பிடிச்சு போனதா இவர் ஏன் இவ்வளவு ஆர்வமா கேக்குறாருன்னு தெரியலங்க. கிழிஞ்ச சட்டையோட ஒரு வழியா ஹீரோ வீட்டுக்கு வந்து சேர்றாரு. அவரோட படம் ரிலீஸ் ஆகி இருக்கிறதால பையனை பாக்குறதுக்காக அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. இங்க ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு பர்வேஷ் அப்புறம் ஹீரோட மேனேஜர் தாங்க இங்க தங்கியிருக்காங்க. அவங்க கூடவே அவதார்னு ஒரு அங்கிளும் இருக்காரு. இவரு ஹீரோ அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. சிங்கர் ஆகணும்னு பல வருஷமா போராடிட்டு இருக்காப்ல. ஆனா இப்ப வரையும் ஆகல. ஏன்னா இவருக்கு வாயில தான் சனி. கல்யாண கச்சேரிக்கு போனா கூட அங்க ஏதாவது வார்த்தையை விட்டுருவாரு. அவங்க அங்க இருந்து துரத்தி விட்டுருவாங்க, வந்துருவாரு. இதுல எங்க சிங்கர் ஆகுறது? சொல்ல போனா ஹீரோவோட அம்மாவே சினிமால இருந்தவங்க தாங்க. ஹீரோயின் ஆகணும்னு பல வருஷமா போராடினாங்க. ஆனா கடைசி வரையும் பேக்ரவுண்ட் டான்சராவே இருந்துட்டு வெளில வந்துட்டாங்க. இங்க ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனும் அடிச்சு தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ரிவ்யூலாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்னு ஹீரோ ரிவ்யூவை போட்டு பாக்குறாரு. அதுலயும் குறிப்பா சஞ்சீவ் சர்மா என்ன சொல்லிருக்காருன்னு பாப்போம்னு ஆர்வமா ஓபன் பண்ண அவன் இது ரிவால்வரே இல்ல டம்மி துப்பாக்கி அப்படின்னு படத்தையும் ஹீரோவோட நடிப்பையும் வச்சு செஞ்சுட்டு இருக்கான். அது ஹீரோவுக்கு செம்ம காண்டாயிடுதுங்க. இந்த ஆளு தான் இங்க எப்படி நெகட்டிவா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கான். ஆனா அங்க தியேட்டர்ல மக்கள் படத்தை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறதால ரிவ்யூல ஏதாவது
வளரிட்டு கடங்கடான்னு அடுத்த நாளே சக்சஸ் பார்ட்டி வச்சிடுறாங்க. சக்சஸ் பார்ட்டிக்கு ஹீரோ அன்னைக்கு நைட்டு குடும்பத்தோட வராரு. அங்க மீடியா கிட்ட இருந்து அவருக்கு ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருக்கு. சொல்ல போனா இது மெயினா இந்த படத்தோட சக்சஸ் பார்ட்டி மட்டும் இல்லங்க, இது சோடாவாலாவோட கோல்டன் ஜூப்ளி ஃபங்க்ஷன். அதனால இந்த மூவி சம்பந்தப்பட்ட ஆளுங்க மட்டும் இல்லாம அடுத்து மிகப்பெரிய டைரக்டர் பிளஸ் ப்ரொடியூசரான கரண் ஜோகர் வராரு. பின்னாடியே பார்த்தா ரன்பீர் வராருங்க. அதுவும் உடஞ்ச காலோட ஸ்டிக்கோட வந்து இறங்குறாப்ல. கால் முடியாம வரவரை பார்த்து நல்லா விசாரிப்பாருன்னு பார்த்தா கரண் அவர்கிட்ட இன்னும் ஒரு மாசத்துல நம்ம படம் ஷூட்டிங் இருக்கு, ஒழுங்கா வந்துடுன்னு சொல்றாரு. அதுக்கு இவரு இப்போதைக்கு என்னால முடியாது, டாக்டர் அண்ணா 6 மாசம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் இன்னும் சில செலிபிரிட்டி எல்லாம் வராங்க. அப்ப அதுல புதுசா ஒரு ஆள் வராரு. மீடியால இருக்கிறவங்களுக்கே அவர் யாருன்னு தெரியலங்க, ஒருத்தரும் போட்டோ எடுக்க மாட்டாங்க. இவரும் ஒரு காலத்துல ஹீரோவா இருந்தவர் தான், ஆனா இப்ப இல்ல. டேய் நானும் ஹீரோ தான்டா, என்னையும் போட்டோ எடுங்கடான்னு கேட்டுட்டு இருக்க அந்த ஆளை பார்த்த ஃப்ரெட்டி பாடி கார்ட்ஸ் வச்சு அவரை வெளில துரத்தி விட்டுறாரு. இதுல கடைசியா ஒரு ஆள் வராருங்க. அவரோட கார் என்ட்ரானோனே அங்க இருக்கிற எல்லாருக்கும் பயங்கர எனர்ஜி வந்துருது. அப்படி யாரு வரதுன்னு பார்த்தா பாலிவுட்டோட சூப்பர் ஸ்டார் அஜய் என்ட்ரி கொடுக்கறாரு. அனிமல் கங்குவாலெல்லாம் வந்த பாபி டியோல் தாங்க இந்த ரோல் பண்ணிருக்காரு. அஜய் உள்ள வந்தோன்னே ஃப்ரெட்டி ஹீரோவா அவருக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அதுல ஹீரோவுக்கு பயங்கர குஷி ஆயிடுதுங்க. ஏன்னா ஹீரோ அவரோட மிகப்பெரிய ஃபேன். இப்ப இவரோட மூவி ரிவால்வர் பெரிய சக்சஸ் ஆகி இருக்கிறதால ஹீரோவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போறாரு. இந்த ஃப்ரெட்டி இருக்காருல, அவரோட சோடாவாலா ப்ரொடக்ஷன்ல அஜய் பல வருஷத்துக்கு முன்னாடி சைலாப்னு ஒரு படம் நடிச்சு அது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சுங்க. அந்த சக்சஸ வச்சு இப்ப அந்த படத்தோட சீக்வல் எடுக்கணும்னு ஃப்ரெட்டி ஸ்கிரிப்ட ரெடியா வச்சிருக்காரு. ஆனா அஜய்க்கு சீக்வல் எடுக்கிறதுல விருப்பம் இல்ல. சொல்ல போனா அஜய்க்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கே சுத்தமா விருப்பம் இல்ல. இருந்தாலும் பழைய பழக்கத்துக்காக வந்திருக்காரு. இதனால இங்க இருந்து எப்படா கிளம்பலாம்னு பாத்துக்கிட்டு இருக்க அப்பன்னு பார்த்து கரெக்டா அங்க சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்த ஹீரோட அப்பா கால் தடிக்கு தெரியாம அஜய் மேல சரக்கு ஊத்திடுறாரு. ஐயோ தெரியாம ஊத்திட்டா சார், சாரின்னு கேட்க அஜய் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல விடுங்கன்னு சொல்லிடுறாரு. அப்பா அஜயை பார்த்த ஆர்வத்துல நாங்க தான் ஹீரோவோட அப்பா அம்மான்னு அவரையும் ஒய்ஃபையும் அஜய்க்கு இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. அதே நேரம் உடஞ்ச காலோட வந்த ரன்வீர் யாரு கண்ணிலையும் படாம இருப்போம்னு தனியா மாடிக்கு வர அப்ப அவருக்கு டைரக்டர் ராஜமௌலி கிட்ட இருந்து கால் வருது. அந்த காலை பார்த்த உடனே ஸ்டிக் எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு வர்றாரு. இவருக்கு கால்ல அடியெல்லாம் எதுவும் இல்லங்க, ஆக்டிங் தான். இவரு கரண் ஜோகர் படத்துல நடிக்க பிடிக்காம அதை அவாய்ட் பண்றதுக்காக இப்படி ஆக்டிங் போட்டுட்டு சுத்திட்டு இருக்காப்ல. ஊரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு கால் உடஞ்சிட்டு இருந்தா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இவரு கேஷுவலா போன் பேசிட்டு இருக்காரு. அது அங்க பர்வேஷ் எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோல வேற கவர் ஆயிடுது. இந்த வீடியோ வெளில போனா பேர் நாரி போயிடும். பர்வேஷோட வீடியோல இவர் கவர் ஆனதா ரன்வீர் நோட் பண்ணிடுறாரு. அதனால உடனே அவனை கூப்பிட்டு வீடியோவை டெலீட் பண்ண சொல்ல இவன் நான் எதுவும் பண்ண மாட்டேன், உங்க ஞாபகமா வச்சிருக்கேன்னு டெலீட் பண்ண மாட்டான். இருந்தாலும் இது எங்கேயாவது லீக் ஆச்சுன்னா அவருக்கு அசிங்கமாயிடும்ல. அதனால ரன்வீர் அவரோட வாட்சை கிஃப்டா கொடுத்து பக்குவமா பேசி டெலீட் பண்ண சொல்ல அதுக்கப்புறம் தாங்க டெலீட் பண்ணிட்டு போறான். இன்னொரு பக்கம் ரிவால்வர் சக்சஸ் ஆயிட்டதால ஃப்ரெடி அந்த ஹீரோ கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா அது கண்டினியூஸா அவரோட ப்ரொடக்ஷன்ல 3 படம் பண்றதுக்கு கான்ட்ராக்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, நல்ல சேலரின்னு அந்த கான்ட்ராக்ட பார்த்தோன்னே ஹீரோவுக்கு பயங்கர ஹாப்பி ஆகுது. 3 படம் நடிச்சோடனே இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சோன்னு அவரை கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா மேனேஜருக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லங்க. அதனால ஹீரோவை தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. ஏன்னா இந்த கான்ட்ராக்ட்ல எவ்வளவு பிளஸ் இருக்கோ அதை விட அதிகமா பிரச்சனையும் இருக்கு. இப்ப அந்த 3 பட கான்ட்ராக்ட்ல மொதல் படமே ஃபிளாப் ஆகுதுன்னா ப்ரொடக்ஷனுக்கு லாஸ் ஆயிடும், அடுத்த படத்துக்கு பட்ஜெட் இருக்காது. அப்ப அந்த 2வது படத்தை எடுக்க முடியாம போயிடுமா? அப்ப ஹீரோக்கு வேற படத்துல இருந்து சான்ஸ் வந்தா கூட இந்த மீதி 2 படத்தை நடிச்சு கொடுக்காம வேற ப்ரொடக்ஷனுக்கு படம் நடிக்க கூடாது. இந்த மாதிரி பல சிக்கல் இருக்கிறதால மேனேஜர் வேணாம்னு சொல்றாங்க. உனக்கு இதை விட பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், நீ இந்த கான்ட்ராக்ட் குள்ள போய் சிக்கிடாத, நான் சொல்ற வரையும் எதுலயும் சைன் போட்டாதன்னு சொல்லிட்டு போறாங்க. மேனேஜர் இது மாதிரி சொன்னதை ஃப்ரெட்டி கிட்ட வந்து சொல்ல அவரு ஹீரோ கிட்ட என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேக்குறாரு. அதுல ஹீரோக்கு ஒரே தர்ம சங்கடம் ஆயிடுதுங்க. உனக்கு இவ்வளவு பெரிய சான்ஸ் கொடுத்தவனையா நம்ப மாட்டற, சரி விடு ஒன்னும் பிரச்சனை இல்ல, கான்ட்ராக்ட்லாம் வேணாம், நான் வேற ஹீரோவை பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோ நம்ம கிடைக்கிற வாய்ப்பை விட வேணாம்னு மேனேஜர் கிட்ட கூட சொல்லாம சைன் போட்டுறாப்ல. அப்ப கரெக்டா ஃப்ரெட்டியோட சோடாவாலா ப்ரொடக்ஷன்ல வேற ஒரு படம் நடிச்சிட்டு இருக்க வாஸ்தவனு இன்னொரு ஹீரோ வர ஃப்ரெட்டி அவங்க 2 பேரையும் ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. இவனும் ஆஸ்மான மாதிரி இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு ஹீரோங்க. பேசி முடிச்சுட்டு கிளம்புறப்ப வாஸ்தவ் ஹீரோ கிட்ட நாளைக்கு ரவுண்ட் டேபிள பாக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்ப எது ரவுண்ட் டேபிளா அப்படின்னு வாஸ்தவ் என்ன சொல்றான்னு ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்டார்டிங்ல சஞ்சீவ்னு ஒரு ரிவ்யூவரை பார்த்தோம்ல, அவன் சினிமாக்கு புதுசா வந்திருக்க ஹீரோ ஹீரோயின் டைரக்டர் எல்லாம் வச்சு ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூ நடத்துறான். இங்க பரத்வாஜ் ரங்கன் மாதிரி சில ரிவ்யூவர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. ஆனா எல்லா புது ஹீரோ ஹீரோயினையும் கூப்பிட்ட சஞ்சீவ் ஹீரோவை மட்டும் இன்வைட் பண்ணவே இல்லங்க. அது தெரிஞ்சோட ஹீரோவுக்கு இரிட்டேட் ஆயிடுது. இங்க இவங்க இன்டர்வியூ பத்தி பேசிட்டு இருக்க அதே நேரம் ஹீரோவோட மேனேஜர் மேல கரண் ஜோகரை பாக்குறாங்க. 100 கோடியில எடுக்க போற அவரோட அடுத்த படத்துக்கு புதுமுக ஹீரோவை தேடிட்டு இருக்க மேனேஜர் அவர்கிட்ட ஆஸ்மானுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கன்னு கீழே இருக்கிற ஆஸ்மான கைய காட்டுறாங்க. அப்பன்னு பார்த்தா அவர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க சஞ்சீவா பாத்துறாரு. இந்த படத்தை கழுவி கழுவி ஊத்துனவனையே அதோட சக்சஸ் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. அவனும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வந்திருக்காங்க. நேரா அவன் கிட்ட வந்த ஹீரோ என் படம் தான் உனக்கு பிடிக்கவே இல்லையே, நீ எப்படி இங்க வந்திருக்கன்னு கேட்க அவன் ஆமா உன்னோட ஆக்டிங் அந்த அளவுக்கு நம்புற மாதிரி எல்லாம் இல்லைன்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம ஹீரோவை கொஞ்சம் கூட மதிக்காம திமிரா வேற பேசுறானா. அது ஹீரோவுக்கு சுருன்னு ஏறிடுது. இருந்தாலும் அமைதியா அங்க இருந்து போயிடுறாரு. ஆனா திடீர்னு பார்த்தா அங்க இருந்த பீர் பாட்டில் எடுத்து உடைக்கிறாரு. உடனே எல்லாரும் அவரு பக்கம் திரும்பிடுறாங்க. பாட்டில உடைச்சு சஞ்சீவ ஒரே சொருவா சொருக போக அதுல அந்த பயலுக்கு
அல்லு விட்டுருது. என்ன எதுவும் பண்ணிடாதன்னு கதற ஆரம்பிச்சிடுறான். கடைசியில ஹீரோ பிராங்க் தாங்க பண்ணிருக்காரு. என்னப்பா நம்பிட்டீங்களா? என் நடிப்பு நம்புற மாதிரி இல்லைன்னு சொன்னீங்களே சார், இது ஓகேயா? சரி நீங்க ஏதோ ரவுண்ட் டேபிள் நடத்துறதா சொன்னாங்க, என்னையும் கூப்பிடுங்க சார் அப்படின்னு அவன் பேசின மாதிரியே நக்கலா பேசிட்டு போறாரு. அதுல அங்க இருந்து எல்லாரும் பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அதோட கரண் ஜோகருக்கும் ஹீரோவை ரொம்ப பிடிச்சு போயிடுதுங்க. உள்ள இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க அதே சமயம் உள்ள ஆஸ்மான் கிட்ட பேசிட்டு வெளில வந்த வாஸ்தவ் அங்கேயே நின்னு கஞ்சா அடிச்சிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்டா நார்காட்டிக்ஸ் டீம் அங்க வர, அவ்வளவுதான் பப்ளிக் பிளேஸ்ல நின்னு கஞ்சா அடிச்சிட்டு இருக்கியான்னு அப்படியே அவனை தொக்கா தூக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் ஃப்ரெட்டி அவரோட ஆபீஸ்க்கு வர, அங்க அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட சேட்டு உட்கார்ந்துருக்காப்ல. சொல்ல போனா இந்த சேட்டு கொடுத்த காசுல தான் இவரு ரிவால்வரே எடுத்திருக்காரு. அதோட அதை வச்சுதான் சைலாபோட சீக்வல் எடுக்கிறதுக்கும் டீலிங் பேசிட்டு இருக்காப்ல. சேட்டு அவர் கொடுத்த காசை பத்தி கேட்டுட்டு இருக்க, அடுத்து நான் அஜய் கூட தான் படம் பண்ண போறேன்னு சொன்ன ஃப்ரெட்டி உங்க காசை பத்தி பயப்படாதீங்கன்னு சொல்லி சேட்டோட வாயை அடைச்சிடுறாப்ல. அதனால சேட்டும் அஜய் படங்கிறதால காசு வந்துரும்னு நம்பிக்கையோட அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆனா அஜய் இன்னும் அந்த படம் பண்றதுக்கு ஒத்துக்கவே இல்லைங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ சஞ்சீவோட ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு வராருங்க. அங்க ஒரு படம் கூட நடிச்சு முடிக்காத ஹீரோயின் எல்லாம் வந்திருக்காங்க. அப்படி அது யாருன்னு பார்த்தா சூப்பர் ஸ்டார் அஜயோட பொண்ணு கரிஷ்மா. ஹீரோ மாதிரி வளர்ந்து வந்துகிட்டு இருக்க ஸ்டார்ஸ்லாம் அந்த இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. முதல்ல சஞ்சீவ் கரிஷ்மா கிட்ட இருந்து தான் இன்டர்வியூ ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஒரு நெப்போ குழந்தைங்கிறதால அவங்க கிட்ட நெப்போட்டிசம் பத்தி கேட்க, அவங்க அதுல இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி சொல்றாங்க. ஸ்டாரோட பொண்ணுங்கிறதால வாய்ப்பு ஈஸியா கிடைச்சிரும், ஆனா அதை ப்ரூஃப் பண்றதுக்கு நிறைய கஷ்டப்படணும் அப்படின்னு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா சொல்றாங்க. அதுல ஹீரோவுக்கு கருத்து வேறுபாடு ஆயிடுது. ஆரம்பத்திலேயே கரிஷ்மாக்கும் ஹீரோவுக்கும் முட்டிக்க ஆரம்பிச்சிடுதுங்க. சரி அடுத்த ஹீரோ கிட்ட ஒரு சினிமாக்குள்ள வந்ததை பத்தி கேட்க, அவர் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு படிப்படியா ஹீரோ ஆனார்னு அவரோட கதையை சொல்றாரு. அப்ப கரெக்டா அங்க பக்கத்துல ஷூட்டிங்ல இருந்த அஜய் அவர் பொண்ணோட இன்டர்வியூ பாக்குறதுக்காக அந்த செட்டுக்கு வராரு. அவர் சும்மா கேஷுவலா என்ட்ரி கொடுக்கும் போதே அவ்வளவு மாஸா இருக்குங்க. ஹீரோ கரிஷ்மாவை பத்தி பேசுனது கரிஷ்மா கூட உட்கார்ந்திருக்க இன்னொரு நெப்போ ஹீரோயினுக்கு பிடிக்கல. அவனெல்லாம் எதுக்கடி பேச விடுறேன்னு கேட்க, கரிஷ்மா நான் அவனை ஒரு ஆளாவே மதிக்கலன்னு சொல்லிடுறாங்க. அது ஹீரோவுக்கு இன்னும் சுரு நேரிடுதுங்க. இன்டர்வியூக்கு இடையில பிரேக்ல காஃபி குடிக்கும் போது கரிஷ்மா அதை மிக்ஸ் பண்றதுக்காக ஸ்பூன் கேட்க, ஹீரோ நீ சில்வர் ஸ்பூனோட தானே பிறந்த, அப்புறம் எதுக்கு ஸ்பூன்னு எல்லாரும் முன்னாடியும் கலாய்ச்சி விட்டுறாப்ல. அது கரிஷ்மாக்கு ஒரே ஷேம் ஆயிடுது. யாராலையும் எதுவும் பேச முடியல. கடைசியா இன்டர்வியூ டிபேட் மாதிரி ஆயிடுது. அப்பா முன்னாடியே பொண்ணு எப்படி பேசுறது அப்பாவுக்கு எப்படி இருக்கும், இதை பார்த்து அங்க உட்கார்ந்திருக்க அஜய்க்கு வேற வெறி ஆகுதுங்க. இருந்தாலும் ஓப்பனா எதுவும் பண்ண முடியல. அப்படியே அங்க இருந்து கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஒரு கேங்கும் பார்ட்டியில ஒண்ணு கூடுறாங்க. எல்லாரும் நல்லா சரக்கு போட்டுக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, போதையில அங்கிள் ஆஸ்மான் கையில இப்ப 3 படம் இருக்குன்னு வளரிடுறாரு. அப்பதாங்க மேனேஜருக்கே ஹீரோ ஃப்ரெட்டியோட கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணது தெரியுது. அதை கேட்டு அவங்க செம்ம காண்டாயிடுறாங்க. இதனால ஹீரோ கூட வாக்குவாதம் பண்ண, அப்ப கரெக்டா கரண் ஜோகர் கிட்ட இருந்து அவங்களுக்கு கால் வருது. அவரோட அடுத்த படத்துக்கு ஆஸ்மான் தான் ஹீரோன்னு சொல்லிடுறாரு. அதுல எல்லாருக்கும் பயங்கர குஷி ஆயிடுதுங்க. ஏன்னா இது மாதிரி பெரிய டைரக்டரோட வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா இப்ப ஹீரோ வேற ஃப்ரெட்டி கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. அதுதான் இப்ப பிரச்சனையே. இந்த பக்கம் மேனேஜர் கரண் ஜோகர் கிட்ட பேசிட்டு போனை வச்சா, அடுத்து ஃப்ரெட்டி கிட்ட இருந்து ஹீரோவுக்கு கால் வருது. போத கேஸ்ல வாஸ்தவ் அரெஸ்ட் ஆனான்ல, அவன் இப்ப ஜெயில இருக்காங்க. காஞ்சனா அரண்மனை மாதிரி அவன் ஒரு பெரிய பிரான்சைஸ் மூவியோட 5வது பார்ட் நடிக்கிறதா இருந்தது. அவன் இப்ப தேவையில்லாம மாட்டிக்கிட்டதால ஆஸ்மான் தான் அந்த படத்தோட ஹீரோன்னு ஃப்ரெட்டி சொல்லிடுறாப்ல. இப்ப ஹீரோவுக்கு ஒரே நேரத்துல 2 பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு பக்கம் கரண் ஜோகரோட மிகப்பெரிய பட்ஜெட்ல இருக்கிற மூவி, இந்த பக்கம் ஹீரோவோட ஆரம்ப காலத்துல சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசரோட மூவி. இது ரெண்டுத்துக்கும் இடையில ஹீரோ மாட்டிட்டு நிக்க, அதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.